இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இன்னும் எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருப்பீங்க? வந்து ஆடுங்க, வாங்க ஆடுங்க. மாமி மாமி வாங்க வாங்க வாங்க, நீங்களும் ஆடுங்க. எல்லாரும் ஆடுறாங்களா, வாங்க வாங்க ஆடுங்கம்மா. ஆஹா, நீ இந்தாங்க ஸ்வீட் ஸ்வீட், உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீங்களும் எடுத்துக்கோங்க. அட தீபன், வாப்பா வா. என்னம்மா நீங்க? எனக்கு தான் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல உங்களுக்கு. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்பா, வா. விடுங்களேம்மா ப்ளீஸ். வாப்பா. என்ன மாப்பிள்ள தம்பி, கல்யாண பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்கீங்களா? அட என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா என் பையனை தொல்லை பண்றதுக்கு? இப்பதான் எங்களால தொல்லை பண்ண முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைய அவ தான் தொல்லை பண்ண போறா. இருங்க இருங்க, அண்ணாவை பத்தி என்ன நினைச்சீங்க? அண்ணா பாக்குறதுக்கு தான் சாப்பிட்டு, மத்தபடி வேலையில இறங்கினாரு. பெரிய ஆள் தெரியும்ல. என்னமா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா இப்படி பேசின ஆம்பளைங்க எல்லாம் அடங்கி போயிடுவாங்க. நீ வேணா பாரு, உங்க அண்ணன் கூட அடங்கிடுவான். பாவம், அவனை பாருங்க, வெக்கப்பட்டு உள்ள போயிட்டான். அட அத்தை, அட அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்கிட்ட சொல்லிருந்தா நானே துணியெல்லாம் துவைச்சிருப்பேன். நீங்க வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. உனக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? எப்படி நாளையில இருந்து நீ தானே செய்ய போற? எதுக்கு அத்தை நாளைக்கு? நான் இன்னைக்கே பண்றேன். என் வீட்லயும் ஒரு பெண் குழந்தை பிறக்கணுங்கிறத என்னோட கனவு. கடவுள் ஊரூபத்துல அதை நிஜமாக்கிட்டாரு. நான் துணி காய வச்சுட்டு வரேன் அத்தை.
என்ன அண்ணி நீங்க கஷ்டப்படுறீங்களேன்னு உங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தேன். நீங்க என்னன்னா ஏன் மேலே தண்ணி தெளிக்கிறீங்களே. ரொம்ப சாரி, நான் உன்னை பார்க்கவே இல்ல. பரவாயில்ல விடுங்க, நான் சும்மா கலாட்டா பண்ணேன், டென்ஷன் ஆகாதீங்க. மேடம்க்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அட அதெல்லாம் வேண்டாம். அட நான் பண்றேன், நீங்க நவுருங்க. 2 பேர் சீக்கிரமா சேர்ந்து பண்ணா வேலை முடியும் இல்லையா? இவர் இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்காரு? இந்தா. சரி, திருநங்கை ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். என்னங்க, இந்த திருநங்கை எதுக்கு இங்க வந்தாங்க? அப்புறம் உங்களுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்க? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை அவங்க இங்க வந்தா என்ன ஆயிட போகுது? அவங்களும் மனுஷங்க தானே. இவங்கள எவ்வளவு கஷ்டத்துல வாழ்றாங்கன்னு தெரியுமா? அதனால நான் என்னோட வீட்டுக்கு அப்பப்போ கூப்பிட்டு என்னோட பழைய திங்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். ஆனா தீபன். ரேணு, அத்தை, இதோ வந்துட்டேன். என்னாச்சு? நீ இன்னுமா தூங்காம இருக்க? 3 நாளா தூங்கிட்டு தானே இருக்கேன். ராத்திரினா எல்லாரும் தூங்க தானே செய்வாங்க. இங்க பாருங்க, எனக்கும் தெரியும் நைட்ல எல்லாரும் தூங்க தான் செய்வாங்கன்னு. நமக்கு கல்யாணம் ஆகி 2 நாள் ஆயிடுச்சு. ஒரே படுக்கையில 2 பேரும் படுக்கிறோமே தவிர நம்ம இன்னும் சேரவே இல்லை. இங்க பாரு, எனக்கு நீ சொல்றது நல்லா புரியுது. எனக்கும் இது சரின்னு படல. என்னோட ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, அதனால வேலையில இருக்க ப்ரெஷர்னால ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்க ப்ளீஸ். இப்ப நீ தூங்கு, நானும் படுத்து தூங்குறேன். தலை ரொம்ப வலிக்குது. அட, இது முதல்ல நீங்க சொல்லிருக்கலாம்ல. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஷோ, சொன்னா இல்ல, கேளுங்க. வேண்டாம்னு சொல்றேன். படுங்க, நீங்க முதல்ல படுங்க. என்ன தூங்க விட, நீயும் தூங்க. அனி, என்னுடைய பிரதர் புல்கித் அண்ணன் இருக்காருல்ல, அவருக்கு தினம் மெசேஜ் அனுப்புறது தான் வேலை. ஜோக் அனுப்பிட்டே இருப்பாரு. இன்னைக்கு ஜோக் தெரியுமா? சொல்றேன் கேளுங்களேன். மென்டல் டாக்டர் ஒரு மென்டலுடைய ஜோக்கு சொல்றேன் கேளுங்களேன். ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற பைத்தியக்கார டாக்டர் அந்த பைத்தியக்கார டாக்டருக்கே பைத்தியம் பிடிச்சா அந்த பைத்தியக்கார டாக்டர் எந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற பைத்தியக்கார டாக்டர் கிட்ட தன்னோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்து பாருன்னு கேக்குறாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீ தாண்டா ஒரு பைத்தியம் நான் மெசேஜ் அனுப்ப போறேன். உண்மை சொல்லனா ஒரு பைத்தியம் தான். இது மாதிரி பழைய ஜோக் கொடுத்து சாவ அடிப்பான். அனி அனி அண்ணி, உங்களுக்கு நான் சொன்ன ஜோக் பிடிக்கலையா? ஜோக்கா? ஜோக் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏனாச்சுன்னு சொல்லுங்க. கேக்குறேன்ல, உங்க முகமே காட்டி கொடுக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு.
ஏன் கிட்ட மறைக்காதீங்க, சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல என்னுடைய ஃப்ரெண்டு, அப்புறம் தான் என்னுடைய அண்ணி. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கேட்குறேன், உங்க மனசுல என்ன இருந்தாலும், அதாவது என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், என்ன டென்ஷன் இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. யூ ஆர் நாட் ஆல்ரைட், டெல் மீ. சொல்லுங்க சொல்லுங்கப்பா. ரேணு, ரேணு கொஞ்சம் இங்க வாமா. வந்துட்டேன் அத்தை, தோ வந்துட்டேன். இங்க உள்ள வாயேன். இங்க பாரு, இது நம்ம பரம்பரை நகை. இன்னைக்கு வரைக்கும் என்ன தவிர வேற யாரும் போட்டதில்ல. போட்டு பாரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கு, உனக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. ஒண்ணு செய்யலாம், இன்னையில இருந்து இது உன்னோட பொறுப்பு. நான் இதுல இருந்து விளைவிக்கிறேன். இங்க பாரு, இத கழுத்துல போட்டு காட்டு, உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். ம்? என்னம்மா இது? என்ன வேலை கொடுத்துருக்கீங்க? ரொம்ப டைட்டா இருக்குது. இதை சரி பண்ண நான் பைத்தியம் ஆடுவோம் போல இருக்குதே. வாய மூடு. கொஞ்சம் வேலை சொன்னா உயிர் போற மாதிரி கத்துவான். இது கொஞ்சமா? காலையில இருந்து உங்களுக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். கொஞ்சம் விட்டா நீங்க மலையை தூக்கிட்டு வான்னு சொல்லுவீங்க. அதுக்கும் சின்ன வேலை கொடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல். அத்தை, இங்க பாருங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க பரம்பரை நகை எனக்கு அழகா இருக்கான்னு. இத கேட்கணுமா? ரொம்ப பொருத்தமா இருக்குமா? இல்ல பிரமோத்? டேய், என் மருமகளை கண்ணு வச்சிராத. இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. அட பாப்பா தீபன், இத பாரு, நம்ம பரம்பரை நகை உன் பொண்டாட்டி கழுத்துல எப்படி ஜொலிக்குது பாரு. சரி அம்மா, நான் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். காலையில் வந்துடுறேன், சரியா? ஏன்பா காலையில வரைக்கும் என்ன பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டியது தானே? அம்மா, அங்கே இன்னும் நிறைய பேர் வராங்க, ரொம்ப முக்கியமான மீட்டிங். அது இங்க பாருப்பா, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் தான் ஆச்சு. அப்புறம் மருமகளை தனியா விட்டு நீ எப்படி போறேன்னு சொல்ற? இங்கே பாருங்கம்மா, எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு பேசுகிறேன், ஓகே? அட கொஞ்சம் இருப்பா. இவனுக்கு ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்ல வேண்டியது இருக்கு. சரிம்மா, நீ ஒண்ணு பண்ணு, நீயே அவனை போக வேண்டான்னு சொல்லு. சரிங்க அத்தை. என்னங்க என்னங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் உங்களுக்கு பொண்டாட்டியா இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பொண்டாட்டி கூட இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதிகமா இருக்கீங்க. ஏன் அந்த மாதிரி பேசுற? ரொம்ப முக்கியமான மீட்டிங், அதனால தான் போறேன். நான் இந்த மீட்டிங் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனா கொஞ்ச நேரம் என் கூடயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். ஹேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் காலையில் சீக்கிரம் வந்துடுறேன், அதுக்கப்புறம் பேசலாம், ஓகே? அண்ணி, என்ன நீ? ஆ என்ன அண்ணன் போயிட்டாரா? அது ஒண்ணும் இல்லப்பா, ஏதோ முக்கியமான மீட்டிங், அதான் கிளம்பிட்டாரு. உண்மை சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போய் சமைக்கிறேன். கல்யாண வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பமா இருக்கும். தெரியாத 2 பேரை சேர்த்து வைக்கும், அப்புறம் 2 பேரையும் ஒன்னாக்கிடும். ஆனா ரேணுவோட கல்யாணத்துல இது நடக்கல. அவங்களால மாமியார் மாமனார் மனசுல இடம் பிடிக்க முடிஞ்சது, ஆனா அவங்க புருஷ மனசுல இடம் பிடிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் மேல தீபன் எதனால ரேணு கிட்ட இருந்து விலகியே இருக்காரு. ஒருவேளை கூச்ச சுபாவத்தினாலயா, இல்ல வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒன்னா அவர் மறைக்கிறாரா? இப்ப ரேணுவோட இந்த கல்யாண வாழ்க்கை எந்த ஒரு ஆபத்தை நோக்கி போக போகுது, வாங்க பார்க்கலாம்.
அது அது யாரு 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 என்னாச்சுமா நீ இவ்வளவு பயந்து போயிருக்க? அத்தை உள்ள யாரோ இருக்காங்க. அத்தை நான் உண்மையதான் சொல்றேன். உள்ள இருந்து கொலுசு சத்தம் வருது அத்தை. யாரோ இருக்காங்க. இது ஒரு நேரத்துல என் மாமியாரோட ரூமா இருந்தது. ராத்திரியில சில நேரம் அப்பப்ப கொலுசு சத்தம் கேட்கும். நிறைய ஐயருங்களை வச்சு பூஜை பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா என் மாமியாரோட ஆத்மா தான் கொலுசு கட்டிட்டு ஆடுதுன்னு சொன்னாங்க. நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லம்மா. அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. நீ இப்ப புதுசா வந்திருக்கல்ல, உனக்கும் பழக்கம் இல்லாதனால போக போக எல்லாம் சரியாயிடும். எங்களுக்கு பழகி போயிடுச்சு. நீ ஒண்ணு மட்டும் பண்ணுமா, எப்போ உனக்கு இந்த கொலுசு சத்தம் கேட்டாலும் நீ இந்த ரூமை விட்டு வெளியவே வராத. அப்புறம் நாளைக்கு உன்னை வச்சு ஒரு பூஜை பண்ண சொல்றேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். போ, இப்ப போய் படுத்து தூங்கு. போ. இப்ப இந்த வீட்டுல நல்லது என்ன நடந்துட்டு இருக்கோ அது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இப்பவும் நீங்க எங்க கூட இருக்கிறத நினைச்சு எங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களாலதான் எங்களுக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நீங்க தான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். வாமா, கிட்ட வா. இந்த பூட்டுக்கு ஒரு பொட்டு வை. வா. இனி போக போக எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாத. என்ன? வா. வந்துருச்சா சொல்லுங்க. இல்ல வரல. இன்னும் தெரியலையா? இல்ல. திபேன், திபேன் நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அம்மா எல்லாம் சொன்னாங்க. நல்ல வேளை உனக்கு இது தெரிஞ்சிருச்சு. இனிமே கொஞ்சம் பார்த்து இருந்துக்க. திபேன், எனக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு. நீங்க ஏன் என்னை விட்டு விலகியே இருக்கீங்க? என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா? அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 5 நாள் ஆச்சு. நீங்க என்கிட்ட உட்கார்ந்து சரியா பேச கூட மாட்டேங்கிறீங்க. என்ன திரும்பவும் வந்திருக்காங்க? நான் தான் அவங்கள கூப்பிட்டேன். ஆனா திபேன், நீங்க எதுக்காக இவங்களை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான் கூப்பிட்டேன். நீ உள்ள போ, உள்ள போ.
என்ன நினைக்கிறேன்னா உங்ககிட்ட பொண்டாட்டி இல்லாம ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பொண்டாட்டி கூட இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அதிகமா இருக்கீங்க. கடாயில பாரு தீஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னாச்சு உனக்கு? மன்னிச்சிருங்க அத்தை, நான் மறந்தே போயிட்டேன். நல்லா தானே இருக்க. ஆ, என்கிட்ட சொல்லுமா, என்னாச்சு? உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எதுவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? அத்தை, எனக்கும் அவருக்கு சண்டைனா கூட பரவாயில்ல. ஆனா என்ன ஆனா? எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஆனா எங்க 2 பேருக்குள்ள புருஷன் பொண்டாட்டின்ற உறவே. இந்த விஷயத்தை ஏமா இவ்வளோ நாளா என்கிட்ட சொல்லவே இல்லை? நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன் அத்தை. எப்படி சொல்றதுன்னு. என்ன சொல்றது? இந்த பையனுக்கு ரொம்ப கூச்ச சுபாவம். அவனை தப்பா நினைக்காத. அவன் உன்னை பார்த்து கூச்சப்படுறான். என்ன நீ நம்பு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ம்? என்னாச்சு? சீக்கிரமா வந்துட்டீங்க. நீங்க லேட்டா வரேன்னு தானே சொன்னீங்க? நீ ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல வெளியே எஞ்சி போ, இல்லைன்னா நான் அத்தையை கூப்பிடுவேன். போ. இல்லை அனி, அது அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கும் அண்ணனுக்கும் சரியான உறவு. உனக்கு எப்படி தோணுச்சு என்கிட்ட நீ இப்படி? ச்சே, வெளியே போங்கிறது. போ, போன்னு சொல்றேன். இல்லை அனி, நான் போன்னு சொன்னேன். போறேன் போறேன் போறேன். இப்போ என்ன? போடா. அதான் போறேன்ல. பெண் போன கொஞ்சம் எடு. இந்தா. செம்மையா இருக்கு. போன வாட்டி கொடுத்ததை விட இந்த பொருள் ரொம்ப அழகா இருக்கு. எங்க இருந்து பிடிச்ச? நல்லா இருக்கா? எடுத்துக்கிட்டு போ. எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது என்னோட வேலை. நீ போ. அது சரி, அப்ப இந்த வேலை தான் இங்க நடக்குதா? உளவு பாக்குறியா? என்னையவே கேள்வி கேட்கறியா? உனக்கு இங்க என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பாரு. நீங்க இங்க போதை கடத்தல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க தம்பி என்கிட்ட வந்து. என் தம்பி என்ன பண்ணா? என் தம்பி என்ன பண்ணா சொல்லு. உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா. பரவாயில்ல, இப்ப என்ன? உனக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சுல. அது நானா இருந்தானா என் தம்பியா இருந்தானா என்ன தப்பாயிட போகுது? உங்க பொண்டாட்டி கிட்ட உங்க தம்பி தப்பா நடந்துக்க வராரு, அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லையா? இது நான் எடுத்த முடிவுதான். பிரமோத் உங்ககிட்ட என்ன பண்ணானோ அத நான் சொல்லிதான் அவன் பண்ணான். அவன் உன்னோட சின்ன மைத்துனன் தானே. மைத்துனனோட அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு அர்த்தம் இன்னொரு புருஷன். சீ, எவ்வளவு கேவலமா இருக்கீங்க நீங்களா. நான் திப்பேனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மருமகளே, இங்க சத்தமா பேசக்கூடாது. இது என்னோட வீடு. இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். இந்த வீட்ல நீ இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டாதான் இருக்க முடியும். புரிஞ்சுதா? அப்ப சரி, இந்த வீட்ல நீங்களே இருந்துக்கோங்க. நான் கிளம்புறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. ச்சே. அட இரு, போகாத. இருமா, இரு. இத பாரு,
உன்னை கடைசி தடவையா எச்சரிக்கிறேன். இந்த வீட்டோட பிரச்சனை இந்த வீட்டோட தான் இருக்கணும். உங்க வீட்டு பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க. நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய், சொல்றது உன் மண்டையில ஏறல. அம்மா வீட்டுக்கா கிளம்புற? இப்ப என்னால என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன். அத்தை, என்ன பண்றீங்க? வா. போ. என்ன விடுங்க, என்ன விடுங்க அத்தை, என்ன விடுங்க. கதவை தரங்க அத்தை, கதவை தரங்க. வாய மூடு. அத்தை, அத்தை, கதவை தரங்க. பிரமோ, என்னம்மா வந்துட்டேன். என்னம்மா? இவளுக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அத்தை, அவளுக்கு உன்னோட வீரம் என்னன்னு காட்டு போ. அவ ஒத்துக்கிறாளோ ஒத்துக்கலையோ, ஆனா இன்னைக்கே நீ அவளோட முதலிரவை முடிச்சாகணும். போ. சரிம்மா. சட்டத்தை மீறவங்களுக்கு தண்டனை நிச்சயம். இந்த விஷயத்தை நம்ம அடிக்கடி பேப்பர்ல படிப்போம், ஆனா மறந்துடுவோம். ரேணுவுக்கு நடக்கிற கொடுமை நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு கூட நடக்கலாம், ஆனா நாம சும்மா இருப்போம். இது தவறான செயல். ரேணு கல்யாணங்கிற பேர்ல ஒரு கேவலமான மனுஷங்களால வேட்டையாடப்படுறாங்க. ரேணுவோட பிரச்சனை தீரணும்னா ஒன்னு அவங்களோட மாமியார் சொல்றத அமைதியா கேட்டுக்கணும், இல்ல அவங்களை எதிர்த்து புத்திசாலித்தனமா குரலை எழுப்பணும். ரேணு என்ன பண்ணாங்க வாங்க பார்க்கலாம். அப்பா, இது தப்பு. நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். தீபனுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சொல்லுங்க. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க, என்ன இங்கிருந்து போக விடுங்க. நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறேனே, ப்ளீஸ். எனக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ். சும்மா இருங்க, சும்மா இருங்க. அழாதீங்க. இங்க பாருங்க. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது நல்லது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா அங்க போய் உட்காருங்க. நாங்க மூலையில சேர்ல உட்காந்துருக்கிறேன். சத்தம் மட்டும் போட்டுறாதீங்க. அம்மா, அம்மா. முதலிரவு முடிஞ்சுதா? நீ என் செல்லண்டா. விபின், என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நான் சொன்னல நம்மளோட பிளான் தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. இப்போ நம்ம போட்ட பிளான் வெற்றி அடைஞ்சிருச்சு. என்னம்மா சொல்றீங்க?
ஆமாப்பா. இது உண்மையாவே சந்தோஷமான விஷயம்தான். பிரமோத், வந்துட்டேன். வாடா என் சிங்கக்குட்டி. என்னோட ரொம்ப நாள் ஆசையை நீ தீர்த்து வச்சுட்ட. நீ தான் இந்த வீட்டோட மானத்தை காப்பாத்த போற. கண்ணா, சீக்கிரமாவே ஒரு பேரனை பெத்து கொடு. சீக்கிரமாவே ஒரு பேரனை பெத்து கொடுத்துரு. அது போதும், எனக்கு அது போதும். ஆமாமா, என்னோட சின்ன தம்பி இப்போ பெரிய பையனாயிட்டான். இது என்னோட வீடு. இங்க நான் என்ன சொல்றேனோ அதுதான் நடக்கும். உனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுல. அது நானா இருந்தானா என் தம்பியா இருந்தானா என்ன தப்பு? இங்க பாருங்க, இப்போதைக்கு இங்க என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னா என்னால ஒண்ணும் உங்ககிட்ட சொல்ல முடியாது. எனக்கு இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இன்னொரு தடவை கொலுசு சத்தம் கேட்டுச்சுன்னா நீ அங்க போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக போன? இவ ஆம்பளை கிடையாதுன்னு எனக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் ஆம்பளை இல்ல. இந்த விஷயத்துல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நான் ஒரு திருநங்கை. அந்த விஷயத்துல எனக்கு பெருமை தான். பெருமையா இருந்தா அப்புறம் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண? இது நான் எடுத்த முடிவுதான். எங்களோட பரம்பரையில எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அப்புறம் என்னோட பையனுக்கு ஒரு களங்கம் ஏற்படுறத என்னால ஏத்துக்க முடியல. இவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதே இவன் பேர்ல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு. குப்பையில போடுங்க உங்க குடும்பத்தோட மரியாதைய. உங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக எதுக்காக ஏன் வாழ்க்கை அடிச்சீங்க? இதுல உன் வாழ்க்கையை நாங்க எங்க நாசம் பண்ணோம்? இங்க இவ்ளோ பெரிய வீடு இருக்கு. இதுல நீ ராணி மாதிரி வாழலாம். ஒண்ணு இல்ல, பிரமோத்தை நீ புருஷனா நினைச்சுக்கோ. எங்களுக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துரு. அந்த குழந்தைக்கு தீபன் தான் அப்பா நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்னோட பேச்ச கேளு. அப்புறம் உனக்கும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கும் பிரச்சனை இல்ல. பேச்சை இதோட நிறுத்துங்க. என்னால இப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஏய், உட்காரு. இவளை கட்டி போடு. நாள் பூரா கட்டி வச்சாதான் இவன் நம்ம வழிக்கு வருவா. இவ வாய் மூடுறா. கட்டி போடு. நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். இவளை விட்டுறாதீங்க. வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கம். பாருங்க, நேத்து ரேணு கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. என்னை வந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்பான்னு சொன்னா. அதான் நான் வந்தேன். வீட்டுல எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? எல்லாரும் நல்லாதான் இருக்கோம். நீங்க வெளியே நிக்கிறீங்க, வாங்க உள்ள வாங்க. வாங்க.
வாயை மூடிக்கிட்டுற. உன்னோட சத்தம் வெளியே வரக்கூடாது. விபின் கண்ணா, மருமகளோட அப்பா வந்திருக்காரு. டேய் இங்க வா. இந்த சத்தம் வெளியே வரக்கூடாது. இதோ வரா. இதோ இதோ வந்துட்டானே விபின். வாங்க மாப்பிள்ள. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இல்ல மாப்பிள்ள, நீங்களும் இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கீங்களா? உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களோட ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லா நடக்குது. கடவுள் ஆசீர்வாதத்தோட நீங்க எல்லாரும் என்னைக்கும் நல்லா இருப்பீங்க. ஆமா. தீபன், கொஞ்சம் ரேணுவை கூப்பிடுறீங்களா? உள்ளதா இருக்கா? இதோ கூப்பிடுறேன். உங்க அப்பா வந்திருக்காரு. உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ. அவருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இங்கிருந்து அவர் உயிரோட போக மாட்டாரு. உன்னோட சேர்த்து அவரையும் போட்டு தள்ளிடுவேன். உனக்கு என்னை பத்தி தெரியும்ல. நான் எதை சொல்றேனோ அதை தான் செய்வேன். கட்டாவுத்து விடு. இந்தா சாரிய மாத்திக்கோ. புடி. அப்புறம் இந்த கண்ணில் தண்ணி எல்லாம் வரக்கூடாது. ஐ ஹேட் டியர்ஸ், யூ நோ தட். ஸ்மைல். போ போ. என்னம்மா, நல்லா இருக்கியா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் இல்லப்பா, நல்லதா இருக்கேன். உங்க ஞாபகமா இருந்துச்சுப்பா, அதனாலதான் கால் பண்ணேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க. இவ இது வரைக்கும் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்ததே இல்லை. அதனால தான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் கொஞ்ச நாளைக்கு இவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். அட இல்ல இல்ல, இதுல எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆனா உங்களுக்கு தான் நம்ம சொந்தக்காரங்களை பத்தி தெரியும் இல்ல. கல்யாணமாகி மருமக எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இப்பவே போயிட்டாளேன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. 10-15 நாள்ல விபினை வேணா வீட்டுல கொண்டு வந்து விட சொல்றேன். ஆமா மாமா, நானே கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுறேன். இதை பாருமா, சம்பந்தியமா சொல்றதும் சரிதான். அப்ப சரி, நான் போயிட்டு வரேன். வாங்க வாங்க மாப்பிள்ள. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மாப்பிள்ள. எங்க வீட்டுல எல்லாருக்குமே ரேணு தான் ரொம்ப செல்லம். அவ சின்னதா ஏதாவது தப்பு பண்ணா கூட நீங்க பெரிய மனசு பண்ணி அவளை அட மன்னிக்கணும். இல்ல மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கவலைப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல. அப்போ சரி மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். அப்பா அப்பா அப்பா, ஐயோ அப்பா அப்பா விபின், விபின், இங்க பாரு, அவளை புடி, ஏய், விடாத. எங்க போற? சும்மா இருக்க முடியாதா? எங்க ஓடுற? ஓடி போடுமா? ஓடி போடுமா சொல்லு. அழுகிறத நிறுத்து. இந்த நாடகம்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. உள்ள போ, உள்ள போன்னு சொல்றல. சொன்னா கேட்க மாட்டியா? நான் என் பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு இங்க வந்தேன். நல்ல வேலை நீ எனக்கு புரிய வச்சிட்ட.
நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். விபினோட இந்த உருவத்தை நான் எல்லார்கிட்ட இருந்து மறைக்கணும்னா அதுக்கு முதல்ல உங்க 2 பேரையும் கொன்னு இந்த ரூம்குள்ளேயே புதைக்கிறது தான் நல்லது. தா தா தை தை. விபின், அட டேய் பிரமோத், பிரமோத் நில்லு. ஏய் நிறுத்து நிறுத்து, ஆட்டை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இதை இங்க கூட்டிட்டு போங்க. எல்லா வீட்டுக்கும் ஒரு கதை இருக்கும். ஆனா இந்த வீட்டோட கதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு அம்மா தன் பையன் குற்றம் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சும் அதை மறைக்கிறதுக்காக அடுத்தவங்க உயிரை எடுக்க கூட தயாராயிட்டாங்க. இதுல நாம ரேணுவை தான் பாராட்டணும். கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க சுயமரியாதைக்காக போராடி இருக்காங்க. அதோட அவங்க அப்பா உயிரையும் காப்பாத்திருக்காங்க. புகுந்த வீட்டுல இருக்கிறவங்களோட சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. நம்மள மாதிரி எல்லாருக்குமே ரேணு ஒரு உதாரணம். இன்னைக்கு பெண்களை ஒரு பலவீனமான இல்ல ஒரு வம்சத்தை வளர்க்கிற கருவியா தான் நினைக்கிறாங்க. ஆண்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை பெண்களுக்கும் இருக்கு. நான் உங்க எல்லாருக்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய பத்தியும் அவங்க வீட்டுக்காரங்களை பத்தியும் நல்லா விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏன்னா இது உங்க பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இதோட நான் சச்சின் சர்மா உங்ககிட்ட இருந்து விடை பெறேன். இன்னொரு உண்மை கதையோட திரும்ப சந்திக்கலாம். தொடர்ந்து பாருங்க இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.